வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் வெயில் சீசனில் நம்ம எப்போவுமே வத்தல் வடகம் எல்லாமே செஞ்சு வச்சுக்குவோம். அதை இப்போ நம்ம எந்த அரிசியில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் கிடைக்கிற புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறோம். இந்த புழுங்கல் அரிசியை பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு அரைச்சி கஞ்சி காய்ச்சாமல் டைரெக்டாக நம்ம குக்கரில் வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அளந்து வச்சுருக்கிறேன் டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்து நல்லா 4-5 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அரிசி ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு குக்கரில் வைக்கும்போது நல்லா சூப்பராக மலர்ந்து நல்லா வெந்து வரும். அதனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வத்தல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குக்கரில் நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. கடைசியாக அரிசி ஊற வச்ச தண்ணியே 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சிருக்கும் தண்ணி. அப்போது வத்தலுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடியை போட்டு மூடணும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்பயே சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் உப்பு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு விசிலும் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 1 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்குறேன் பாருங்கள். இப்போ சாதத்தை கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி வெந்து வரும். இப்போ வத்தலுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 5 பச்சை மிளகா 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே நல்லா சாஃப்டாக கலந்து விடலாம். அடியில் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி நல்லா கலந்து விடுங்க. கரண்டியை வச்சு கலக்கிறது கஷ்டமாக இருந்தால் மற்ற பின்பக்கமாக திருப்பிட்டு கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாகவே கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் நல்லா எல்லாமே கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி தொட்டு எல்லாமே சமமாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள் மாவு அரைச்சி செஞ்சால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்றும் பயப்படவே வேணாம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா வத்தல் சூப்பராக வரும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு எல்லா பக்கமும் நல்லா சமன்படுத்தி விட்டதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் மாவு இந்த சூடில் காயாமல் இருக்கும். அதனால் 1 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நிற்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வத்தலோட மேல் பகுதி வந்து காயாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு விசிலும் மேலே வச்சு அப்படியே எடுத்து வச்சுருங்க. காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம வத்தல் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே மேலே இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை இப்படியே ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும். எல்லா தண்ணியுமே இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க தனியாக.
இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விடணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எடுத்து நீங்கள் முறுக்கு குழலையோ இல்லாட்டினா பால் கவர்லையோ எதில் நீங்கள் புழிய போகிறீங்களோ வத்தல் அதில் எடுத்து போட்டுக்கலாம். நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முறுக்கு குழலில் தான் புழிய போகிறேன். வாங்க மாடியில் போய்ட்டு எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். இப்போ வத்தல் புழியறதுக்கு ஒரு காட்டன் துணியை நனைச்சிட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம புழிஞ்சிக்கலாம். புழியறது பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் தான். நீட்டமாக புழியறதா இருந்தாலும் புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு மாதிரி வேணும்னாலும் புழிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பால் கவரில் புழியறது ஈஸியாக இருந்ததுன்னா பால் கவரில் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வத்தல் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. 2 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ முறுக்கு வத்தல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும். இப்போ வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க நல்லா சூப்பராகவே காஞ்சிடுச்சு. இந்த காஞ்சதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா பின்பக்கமாக திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம எடுக்கணும். மொத்தமாக ஒரேடியாக தண்ணி தெளிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். இப்போ வத்தலை இந்த மாதிரி துணியை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணியை தெளிச்சிட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். தண்ணி ரொம்ப தெளிச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும் வத்தல். அதனால் லைட்டாக தெளிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வத்தல் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வத்தல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வெயிலில் நல்லா 2 நாள் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெயிலில் நல்லா காய வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெயிலில் நல்லா 2 நாள் காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பூச்சி வண்டு எதுவுமே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போட்ட வத்தல் சூப்பராக காஞ்சிடுச்சு. அது எப்படி பொரிஞ்சு வருது அப்படின்றதையும் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். நான் தட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக நம்ம முறுக்கு மாதிரி எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி எடுக்க வந்திருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இதை பொரிச்சிடலாம். வத்தல் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி 2 போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா கூட சூப்பராக பொரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், ரேஷன் புழுங்கல் அரிசியில் வத்தல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வத்தல் போடணுன்னா அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி கஞ்சி காய்ச்சி அதுக்கப்புறம் தான் வத்தல் செய்வோம். அது பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால் நீங்கள் நான் சொல்லியிருக்கிற மாதிரி குக்கரில் விசில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முறை வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் சீசனில் ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு குக்கரில் ஈஸியாக எப்படி வத்தல் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.